சொல்லுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நீர் சுதும்பு போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு. 3 பெரிய வெங்காயம், ஒரு 5-6 தக்காளி பழம், பூண்டு ஒரு புடி எடுத்துருக்கோம், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி போட்டு ரசத்துக்கு கொஞ்சம் புளி போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முட்டை அவிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ நான் மீன் குழம்பு தாளிப்பு காட்டுறேன். சட்டியில் தான் அன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால் ஜீரகப்பொடி, ஜீரகம், வெந்தயம், கடுகு இந்த எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் மிச்சமாக தான் விட்டுக்கணும் மீன் குழம்புக்கு. இன்றைக்கி சட்டியில் தான் வைக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா குண்டு குண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இந்த எண்ணெயில் நல்லா வேக விட்டுக்கணும். நல்லா வேகட்டும். கல்லில் வந்து ஒரு பொடி அளவுக்கு பெரிய பூண்டு தான் தட்டி வச்சுருக்கேன். அதை அப்படி இந்த எண்ணெயிலே போட்டுக்கிறேன். வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கட்டும். பூண்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். தக்காளி வந்து ஒரு 4-5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பொடி அலசி கட் பண்ணி பிச்சு போடணும். பிச்சு போட்டுக்கணும், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கருவேப்பிலை ஒரு பொடி கருவேப்பிலை எடுத்துட்டேன், ஃப்ரெஷ் கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கணும். நல்லா சுருளை வதங்கட்டும். தக்காளி வந்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 6 தக்காளி பழம் எடுத்துக்கிட்டேன். அதனால் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி இந்த எண்ணெயில் போட்டுடணும். அது தொக்கு பதத்துக்கு வரும். அப்புறம் அந்த தக்காளி வெந்து அப்போ தான் வந்து மிளகா பொடியும் வைக்கணும். அதில் மிளகா பொடி வச்சு இறக்கும்போது பெப்பர் போடுவேன். ஆனால் நான் பெப்பர் போடுறத உங்கள்கிட்ட காமிக்கல, இறக்கிட்டேன் அதுக்குள்ளே. இது நல்லா இப்போது வெங்காயமும் பூண்டும் கருவேப்பிலையும் இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வருது. அந்த மீன் வந்து நல்லா உப்பு போட்டு உரசி இந்த சட்டியில் தான் போட்டு உரசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மெல் வராது, அந்த அளவுக்கு கவிச்ச வராது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இல்லையா, அப்போ அந்த தக்காளி பழத்தை இதில் போட்டுக்குவாங்க. இந்த குளிருக்கு இந்த பனிக்கு இந்த மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். நீர் சுதும்பு குழம்புனாலே பூண்டும் பெப்பரும் போடுங்க, அவசியம் பெப்பர் போடுங்க. நான் இறக்கும்போது போட்டிருக்கேன், நான் உங்ககிட்ட காட்டலை. ஆனால் இப்போ நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. மிளகு பவுட்ரு இறக்கும்போது கண்டிப்பாக போடுங்க, அது சளிக்கு ரொம்ப நல்லது. இந்த குளிர் பனிக்கு அந்த குழம்பு சூப்பராக இருக்கும். அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த குழம்பு வந்து இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பிடுவாங்க. அப்படியே சுட சுட சாதத்தோடு இந்த குழம்பு போட்டு சாப்பிடுங்க. அந்த சளிலாம் என்னான்னு கேட்கும். இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் மிளகாய் பொடி வச்சுருக்குறேன்டா. நல்லா கொஞ்சம் நேரமாகவே எடுத்துக்கிட்டேன். அந்த எண்ணெயில் 2 பெரட்டணும். அந்த மிளகாய் பொடியை போட்டு 2 பெரட்டிடுங்க. அந்த மிளகாய் எரிப்பு அடங்கிடும். அதுக்கப்புறம் தக்காளி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த தக்காளி அதில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும். நல்லா எண்ணெயில் தக்காளி தொக்கு பதத்துக்கு வரணும். பெரட்டி விடுங்க, நல்லா கொத்தி அது நல்லா மசிச்சிடுங்க. குழம்புல இருக்கிறது தெரியாத அளவுக்கு. தொக்கு பதத்துக்கு வந்துருச்சா, அந்த நீர் சுதும் வந்து 200 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். சுடு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக இருக்குது. அதில் விட்டுக்கிறேன். குழம்பு ஓரளவுக்கு கூட்டியாச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கிட்டேன். இது கொதித்த உடனே அதுக்கப்புறம் ரசம் தாளிச்சிக்கிறேன். தக்காளி வேக வச்சுக்கிறேன். தக்காளியும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சு வேக விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஜீரகம், பெருஞ்சீரகம், பெருங்காயம், ஜீரகம், கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு கல்லில் தட்டி தான் போட்டேன். இது 2 பெரட்டிடுறேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூளும் ரசப்பொடியும் இதிலே கூட்டி வச்சுட்டேன். ஏற்கனவே ரசப்பொடி நான் பொதுவாக எண்ணெயில் தான் வறுப்பேன். இன்றைக்கி வந்து மசிச்சு வச்சதுலேயே போட்டேன். ரசப்பொடி, மஞ்சள் பொடி எல்லாம், தக்காளி புளி எல்லாத்தையும் போட்டு இப்போ மல்லித்தழை கொஞ்சம் கட் பண்ணி அதில் வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு ரசம் வேலை. அதுக்கப்புறம் முட்டை வந்து ஒரு 5-6 முட்டை அவிச்சு ரெடி பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன் குழம்புல போடுறதுக்கு.
வெறும் பொடி மீன் தான் இன்றைக்கி. வறுக்கல மீன் வறுவல் மீன் எதுவும் வாங்கலை, இறாலாம் எதுவும் வாங்கலை. ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு மீன் குழம்பு, முட்டை அதில் அவியல் பண்ணி வச்சுருக்குறோம். அடுத்தது வந்து ரசம் வச்சுட்டோம். அவ்வளோதான் இன்றைய சமையல். கொஞ்சம் இது ரசத்தோட வேலை முடிஞ்சிச்சுட்டா. அதை இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மீன் குழம்பு கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ தான் அந்த மீன் வைக்க போகிறேன். இது வந்து நீர் சுது மீன். நல்லா உப்பு போட்டு உரசி கழுவி சூப்பராக வச்சுருக்கேன். போட்டு சும்மா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் அவிச்சு வச்சுருக்கேங்க. தோலை உரித்து முட்டையெல்லாம் அதிலே போட்டுக்குவோம். இது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வேக விடுங்க. மீன் நல்லா இந்த சட்டியில் சூடே அப்படியே இருக்கும். அது கொதி வருது பாரு. அதுக்கப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் அதில் வச்சுக்கிறேன். இப்போ நான் முட்டையை வந்து கத்தியால் அப்படி ஒரு வெட்டு வச்சு போட்டுருங்க. அந்த குழம்புலாம் அந்த முட்டைக்குள்ளே இறங்கிடும். அது சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சா. அது ஒரு 5-6 முட்டை அது மாதிரி போடுறேன் பிள்ளைங்களுக்கு. அது விருப்பப்பட்டதை எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இதில் ஆனால் நான் பெப்பர் பொடி வச்சேன், அதை நான் உங்ககிட்ட காமிக்காத விட்டுட்டேன். இது வீடியோ ஆஃப் பண்ண பிற்பாடு பார்க்குறேன், என்னடா இது அதுக்குள்ளே வீடியோ நிறுத்திட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இதுவும் கூட வந்து பெப்பர் பொடி போடுறத காட்டாத விட்டுட்டேன். நான் மிளகு பவுடர் எப்போதும் டப்பாவில் அரைச்சி வச்சுருப்பேன்னா 1 ஸ்பூன் அளவு போட்டேன். இந்த குழம்புல அப்படியே தூவி விட்டுட்டேன். அது அந்த சளி பிடிச்சிக்கிட்டு ஜுரம் வர்றதுக்கு சளிப்பு அது மாதிரி இந்த பனிக்கு இந்த குழம்பு நல்லா இருக்குண்டா. நீர் சோறு குழம்பு சாப்பிடுங்க. இப்போ ரெடியாக இருக்குது எல்லாம். குழம்பு ரெடி, ரசம் ரெடி, சாதம் ரெடி, எல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. பாய்டா செல்லம், அம்மா போயிட்டு வரேன். அடுத்த வீடியோவில் பார்க்கட்டுமா? பாய் 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 பாய்.